வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக வந்து கொல்லிமலைக்கு ஒரு போயிருந்தேன். இந்த ட்ரிப் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ட்ரிப்பாக இருக்கும். இப்படி எங்கே போனேன் அப்படின்னா, ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி, ஆகாய கங்கை அருவினே சொல்லலாம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு. சீனரிஸ் சூப்பராக இருந்துச்சு. ஒரு 1100 படிக்கட்டு இறங்கி கஷ்டப்பட்டு போய் தான் அந்த அருவியை பார்க்கணும். அப்படி கஷ்டப்பட்டு போனாலும் அதுக்கான பலன் வந்து வார்த்தையிலே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வீடியோவாக பதிவு பண்ணேன். அந்த வீடியோ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அந்த வீடியோ இப்போ எல்லாருமே கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்க செல்வின் ராஜ்குமார். வெல்கம் டு செல்வின் டாக்ஸ். நாங்கள் போய் கொல்லிமலை ரீச் ஆகும்போது காலையில் ஒரு 10 மணி இருக்கும். 10 மணிக்கு நாங்கள் வந்து கொல்லிமலையை ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணிட்டு ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு டிக்கெட் வந்து 30 ருபீஸ் சொன்னாங்க. 30 ரூபா டிக்கெட்டை எடுத்துகிட்டு நாங்கள் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியை பார்க்கறதுக்காக அந்த இறங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நாங்கள் இறங்க ஸ்டார்ட் பண்ணப்போ ரொம்ப குதூகலமாக ஜாலியாக வந்து இறங்க ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சம் தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா படியெல்லாம் கொஞ்சம் லாங்காக கொஞ்சம் சமதளமாகவே போயிட்டு இருந்தது. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது எங்களுக்கு வந்து படிக்கட்டு ரொம்ப கஷ்டமாக இறங்க ஆரம்பிச்சுது. ஏன் அப்படின்னா ரொம்ப செங்குத்தாக போயிட்டு இருந்தது படிக்கட்டு எல்லாமே. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி நம்ம போய் சேர்றதுப்போ இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டாப் இருக்குது. 3 இடத்துல நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போகலாம். ஃபஸ்ட்டு இதுதான். நீங்கள் அந்த செங்குத்தான படிக்கட்டில் கொஞ்சம் தூரம் இறங்குனீங்க அப்படின்னா ஒரு சின்ன குடில் மாதிரி ஒரு இடம் வருது. அந்த இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த இடத்துல நின்று நீங்கள் அந்த சீனரிஸை பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. அங்கே இருந்து நல்லா வந்து ஒரு இயற்கையை ரசித்து முடிச்சுட்டு நல்லா வச்சு வாங்கிட்டு இறங்க ஆரம்பித்தோம். கைஸ், அப்படியே இந்த சீனரி பாருங்களேன், சூப்பராக இருக்குது. மனசுக்கு அப்படியே மைண்டுக்கு ரிலாக்ஸிங்காக காமாக இருக்கும். பாருங்கள், படிக்கட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. நம்ம பாட்டுக்கு இறங்கிட்டே இருக்கோம். இன்னும் நம்ம பாதி தூரம் கூட இறங்கலை. கிட்டத்தட்ட ஒரு 500 படிக்கட்டு, ஒரு 500 படிக்கட்டு தான் இறங்கியிருப்போம். எங்கள் அம்மா வேறு ஒரு வீர சபதம் போட்டு வந்துட்டாங்க. ஆனால் ஏன்டா வந்தான்னு ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அம்மே, எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்? நம்ம இறங்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இறங்கியிருப்போம். அது ஒரு சின்ன குடில் மாதிரி இருக்கும். 2வது இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் அந்த குடியிலேருந்து கொஞ்சம் தூரம் ஸ்டெப்ஸ் இறங்கி வந்த உடனே ஸ்டாப்பிங் மாதிரி ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி ஒரு இது செட்டப் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து 2வதாக நம்ம ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இடம். ஒரு வழியாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 தூரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா நாங்கள் அருவியை பார்த்துருவோம். அந்த ஒரு ஸ்டேஜில் இருந்தோம். மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி இடம் எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய இடம், கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய இடம். இந்த இடம் கைஸ், இன்னொரு 1/2 கிலோமீட்டர் இறங்கணும் அப்படின்னா நம்ம அந்த அருவியோட பாட்டம் சைடுக்கு போயிடலாம். இப்போ நம்ம வந்து அங்கே பாருங்கள், உங்களுக்கு அருவி தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து அருவி கொட்டுற இடத்துக்கு நேராக இறங்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த அருவி வந்து இந்த கீழே லேண்ட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துக்கு போகணும். நாங்கள் ஒரு வழியாக எல்லா படிக்கட்டுகளையுமே இறங்கி முடிச்சதுக்கப்புறம் எங்கள் முன்னாடி படிக்கட்டை விட பெரிய சவாலாக நின்னது எது அப்படின்னா, அந்த பாறைங்க நிறைஞ்ச பாதை தான் எங்கள் முன்னாடி அவ்வளோ சவாலாக நின்றுச்சு. அதில் கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கீழே விழுந்து கையில் காலில் அடிபட வாய்ப்பு இருக்குது, பெரிய அடிபட வாய்ப்பு இருக்குது. அதில் எப்படியோ சவாலாக நாங்கள் ஏறி முடித்தோம். ஃபைனலி நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் கீழே இறங்கி வந்ததுக்கு அருவியை நாங்கள் ஒரு வழியாக பார்த்துட்டோம். அதோட ஃபீல் வந்து வார்த்தையில் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். மனசுக்கு அப்படியே ஒரு நிம்மதியாக எதையோ பெருசாக சாதித்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. எல்லாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். லைஃப்பில் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இது மாதிரி ட்ராவல் பண்ணுங்கள். நிறைய இடங்களை போய் சுற்றி பாருங்கள். மனசு லேசாகும், முடிவுகள் தெளிவாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களில் வந்துட்டு நம்ம வந்து குழம்பி நிற்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கேயாவது ட்ராவல் பண்ணி அமைதியாக ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னாவே எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும்.
அருவியில் செம்ம ஜாலியாக குதித்தோம், விளையாண்டோம், குளித்தோம், எல்லாமே பண்ணோம். ஜாலியாக இருந்தது. அங்கே இருக்க பசங்க எல்லாருமே நமக்கு புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சாங்க. நிறைய நல்ல உள்ளங்களை சந்தித்தோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு இந்த அருவிக்கு போனது. ஓகே காய்ஸ், ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியோட விளாகை பார்த்து எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. நாங்கள் அருவியிலலாம் குளித்து முடிச்சுட்டு அதை என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி போகும்போது எங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருப்பி அந்த 1100 படிக்கட்டை மேலே ஏறி போகணும். அதுதான் எங்கள் முன்னாடி இருந்த மிகப்பெரிய சவாலாக இருந்தது. ஏறது கஷ்டமாக இருக்கா? அருவியில் ஜாலியாக குளிச்சியா? செம்ம ஜாலியாக இருந்துச்சா? அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறு. ஓகே காய்ஸ், இதே மாதிரி நிறைய விளாக்ஸ் நம்ம சேனலில் காத்துட்ருக்கு. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு மூவ் பண்ணும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய். இப்போ நாங்கள் போய் மேலே ஏறுறோம். Hey, po.